ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சோயா பீன்ஸை வச்சு ஒரு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை மசாலா இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் சேர்த்தா போதும். எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் மசாலா போட்டு வச்சுருக்க சோயா பீன்ஸை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடும். இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது. சூப்பராக டக்குன்னு இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். இப்போ சூப்பரான சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை தயிர் சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.